அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒழுக்கமுடைமை. திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, காலமறிதல் அதிகாரமும் அப்புறம் அன்புடைமை அதிகாரமும் 2 வீடியோ போட்டாச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாட்டி இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப்பில் தனியாக. ஸோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒழுக்கமுடைமை சிலபஸில் முக்கியமான டாபிக். 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா, வாங்க முழுமையாக பார்த்துடலாம். திருக்குறள் டிஎன்பிஎஸ் யூனிட் 8 and 9 ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது போக பார்த்தோம்னா தமிழ் புக்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் திருக்குறள் ரொம்ப முக்கியம். அந்த 25 அதிகாரம் ப்ளஸ் நிறைய திருக்குறள் முடிஞ்ச அளவுக்கு ஓல்டு புக்கும் நியூ புக்கும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஓல்டு புக் தமிழ் படிக்கணுமா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேசாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்ல. ஆனால் ஓல்டு புக்கில் திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குறள் விடாமல் எல்லா குறளையும் நல்லா படிச்சுக்கிட்டா நல்லது. ஓகேவா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா பேரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒழுக்கமுடைமை, நல்ல நடத்தை உடையவராதல். அதாவது ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நடத்தை உடையவராக இருக்கல். இதான் பொருள். இது டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஒரு குறள் இருந்துச்சு. அதை இந்த மணிக்கு தான் தலைப்பு அதிகாரம் அதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன அதிகாரம் டக்குன்னு தெரில. ஆனால் அதனால் இந்த அதிகாரத்தையும் இப்போ கேட்குறாங்க, இதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிடலாமா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும், அந்த குறள் ரொம்ப முக்கியமான குறள் இதெல்லாம். ஓகேவா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்த வேண்டும். அதாவது திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு எல்லா சிறப்புகளுமே, இப்போ ஒரு மனிதன், ஓகேவா, ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு எல்லா சிறப்புகளுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புமே கொடுக்கக்கூடியது என்னன்னா அது ஒழுக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். ஓகேவா, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒழுக்கத்தை தவறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி காக்க வேண்டும். அதாவது நம்ம ஒழுக்கம் தான் முக்கியம், எங்கள் உயிர் விட அவ்வளோ முக்கியம் இல்லை, உயிரோட ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த குறளை வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேவாங்க. ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட பெரிதாக கருதி காத்தல் வேண்டும் என்பது இந்த குறளுடைய பொருள். டிஎன்பிஎஸ் இப்படி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. சொற்பொருள் கொஞ்சம் முக்கியம் தான் திருக்குறளில். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. ஓகேவா, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க. ஓகேவா, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அர்த்தம். ஓகேவா, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். சொற்பொருள் பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு அவாய்ட் பண்ணலாம், இருந்தாலும் ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடுறேன். வேணாம், இலக்கண குறிப்பு கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. குறளை நல்லா படிச்சுக்கோங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. அதாவது இதை வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். அதாவது இதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ஆராய்ஞ்சிட்டேன். அதாவது எம்முறையில் அப்படின்னா அந்த பல கோணங்களில் யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மணிக்கு நான் பல கோணங்களில் யோசித்து பார்த்தாலும் எது நல்ல துணைன்னு யோசித்து பார்த்தா ஒழுக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது எந்த முறையில் அவர் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மணிக்கு எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் ஒருவருக்கு நல்ல துணை என்பதை துணையாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஒழுக்கத்தை காப்பது கஷ்டம்தான். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒழுக்கத்தை காப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் எப்பாடுபட்டாச்சும் அதை விரும்பி காக்கணும். ஒழுக்கத்தை இப்போ நம்ம காத்துக்கிறணும் அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் அதை நம்ம காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த குறள் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பரிந்து அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பரிந்தோம்பி அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் என்பது விடை. இலக்கண குறிப்பை நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. இந்த காலம் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதனால் இது வியங்கோல் வினைமுற்று. புரிந்து தெரிந்து இந்த மாதிரிக்கு அந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதனால் இது வினை எச்சம். பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக ரொம்ப முக்கியங்க. சிலபஸில் முக்கியமான டாப்பிக்கு. ஸோ பிரித்தெழுதுக முக்கியம். பரிந்தோம்பி பிரித்தெழுத கேட்டாங்கன்னா பரிந்து கூட்டல் ஓம்பி. ஓகேவா, பரிந்து கூட்டல் ஓம்பி. அடுத்து தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. பிரித்தெழுத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து
ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஓகேவா? என்ன சொல்கிறாரு வள்ளுவரில் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். அதாவது இவங்களாம் உயர்ந்த குடி, இவங்களாம் அதாவது இழிந்த குடி அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்களே, அதெல்லாம் கணக்கே கிடையாது. யார் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கானோ அவன் தான் உயர்ந்த குடியில் பிறந்தவன். அந்த கணக்கு தான் இதில் சொல்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவாங்க? ஒழுக்கம் இருக்கவங்க உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கியா நீ ஒரு இழிக்குடியினர், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி படிக்கிறோட நமக்கு என்ன ஒழுக்கம் அப்படின்னு சொல்லினா, ஒழுக்கம்னா இங்கிலீஷில் டிசிப்ளின். அதாவது நமக்கு என்ன டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரமோ 6 மணி நேரமோ படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா அந்த டயத்தில் படிக்கணும். இன்றைக்கி டெஸ்ட் எழுதணும் முடிவு பண்ணால் அந்த டெஸ்ட்டை கரெக்டாக பண்ணணும். ரிவிஷன் பண்ணணும் முடிவு பண்ணால் கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஒழுக்கம். ஓகேவா? படிக்கிறோம் நமக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. 3ஆம் கொஸ்டின். அடுத்து இலக்கண குறிப்பு. இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம். ஏன்னா இங்கே இழிந்த ஆழ முடியுது பார்த்தீங்களா, அதனால் இது பெயரச்சம். அடுத்து மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். அதாவது இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்கள். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தாலும் அவனுடைய குடிப்பிறப்பு சிறப்பு அழிந்து போகும். திருவள்ளுவர் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம படிச்சிருப்போம், நம்மளே சொல்கிறோம்ல டிஎன்பிசி படிக்கிறப்ப மறந்து போயிடுச்சுன்னு. அதுபோல் படிக்கிறது மறந்தால் கூட நம்ம திரும்பவும் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஒழுக்கம் ஒரு முறை தவறுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப வாங்கவே முடியாது. ஓகேவா? அந்த ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா அந்த குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும். அது திரும்ப அந்த ஒழுக்கம் போன ஒழுக்கத்தை வாங்க முடியுமா? முடியாது. அதான் மேட்ருங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்த. ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு. கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொழல் அப்படின்னா அள்ளீற்று தொழிற்பெயர். பார்த்துக்கோங்க ஒன்ஸ். அடுத்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இந்த மணிக்கு மனப்பாட பாட்டை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து போராமப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து செல்வமே இருக்காதான். அவங்க வளர்கிறவங்க வளர்ந்துகிட்டே போவாங்களாம். போராமப்படுறவங்க குறைஞ்சிக்கிட்டே தான் போவாங்க, செல்வம் நினைக்காமல் போயிருமா. அதுபோல் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அவங்க உயர்வடையவே முடியாதான். ஒழுக்கமாக இருக்க மட்டும்தான் உயர்வடைய முடியும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் உயர்வடைய முடியாது என்பது திருவள்ளுவருடைய கருத்து. அதாவது பொறாமை உடையனிடம் செல்வம் இருக்காது, ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட உயர்வு இருக்காது. இதான் அந்த குறளுடைய பொருள். இது ஒரு முக்கியமான குறள். இந்த இடம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஓகேவாங்க? அடுத்து அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. இந்த குறள் முக்கியமானது. இது ஆக்கம் செல்வம் இதுவும் சொல்லும் போது நிறையா கேட்டிருக்காங்க. அது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். அடுத்து உடையான் அப்படின்னா வினையாரணையும் பெயர். இது வந்து ஓமை அணி. அணி முக்கியம் இது வந்து. ஓகேவாங்க? ஓமை அணி அழுக்கார் உடையான்கண். இந்த குறள் வந்து உவமை அணி. போன்று இல்லை. அப்போ போன்றுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, போல போன்று அன்ன நிகர அற்று இற்று இதெல்லாம் வந்தால் ஓமை அணி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒழுக்கம் தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சிருக்கோம், ஒழுக்கமாக பண்ணணும், அதை நம்ம ஒழுக்கமாக பண்ணாமல் விட்டுவிட்டோம்னா என்ன ப்ராப்ளம், அதாவது என்ன பிரச்சனை ஏற்படும், என்ன குற்றம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதாவது அந்த மன வலிமை மிக்கவங்க வந்து அந்த ஒழுக்க நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து ஒழுக்கத்துலேருந்து விலக மாட்டாங்க. ஒழுக்கத்துலேருந்து விலகிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வரும் தெரியும். அதனால் வந்து அந்த ஒழுக்க நெறியிலேருந்து அவங்க விலக மாட்டாங்க அப்படின்னு தான் குறள். இந்த குறளுடைய பொருள். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டிசிப்ளின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ டெய்லி வந்து 5 மணி நேரமோ 6 மணி நேரம் படிக்கணும். அதான் நமக்கான ஒழுக்கம். நம்ம படிக்காமல் ஒரு நாள் விட்டால் கூட நம்மளுடைய ஒரு மதிப்பு நம்ம குறையும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இங்கே வள்ளுவர் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். சொல்பொருள் ஒல்கார் விலக மாட்டார். ஒல்கார் அப்படின்னா என்னது? விலக மாட்டார். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர். உறவோர் இது வந்து டிஎன்பிசி கேட்ட கொஸ்டினுங்க. உறவோர் மன வலிமை ஏதம் குற்றம். இது அதான் அந்த 10th திருக்குறள் எல்லாமே கேட்டிருப்பாங்க. 10th புக்கு தானே. ஸோ இந்த சொல்லும் பொருளும் நிறையா கேட்டிருக்காங்க. ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார்.
உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா குற்றம். அடுத்து உறவோர் இலக்கண குறிப்பு என்னதுன்னா வினையால் அணையும் பெயர். பார்த்துக்கோங்க. பல டைம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இந்த குறள் தான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமுடைய, அதாவது இந்த குறளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அதாவது ஒழுக்கமாக ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மேலே மேலும் மேன்மை, அதாவது அவங்க உயர்ந்துக்கிட்டே போவாங்க, அதாவது மேன்மை அடைவாங்க. அந்த ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடையக்கூடாத பழிலாம் அடைவோம் நம்ம. அதாவது அடையவே கூடாத பழி, அந்த பழியெல்லாம் நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? இந்த பழிலாம் வாங்கவே கூடாதுன்னு நினைப்போம்ல, அதெல்லாம் வாங்குவோமா ஒழுக்கம் இல்லாட்டி. சொற்பொருள் எய்துவர் அடைவர். இந்த குறளை ரொம்ப முக்கியமான குறளுங்க. இந்த பொருள், சொல்லும் பொருள் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. டீம்ஸ் நிறையாவே கேட்டிருக்காங்க. எய்தவர் அப்படின்னா எய்துவர் அப்படின்னா அடைவர். இலக்கண குறிப்பு எய்தா பழி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்னா பலபால் வினைமுற்று. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க போதும், பகுதியில் ப்ரோக்ராம் தேவையில்லை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். அதாவது நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மை அப்படின்ற விளைவை பெறக்கூடியதுக்கான விதையா. இதுவே நம்ம தீயொழுக்கம் வந்து என்ன செய்யும்னா துன்பத்தை மட்டும்தான் கொடுக்குமா. நல்ல ஒழுக்கம் வந்து நன்மையை கொடுக்கும், தீய ஒழுக்கம் வந்து தீமையை கொடுக்கும். அவ்வளோதான் இந்த குறளுடைய பொருள். ஓகேவாங்க? உடனே ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நல்ல ஒழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என்ன அப்படின்னு டிஎம்சியில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் நல்லொழுக்கம், ஆனால் ஆப்ஷன் என்ன வச்சுருப்பாங்கன்னா, நான் கல்வி, படிப்பு, அது கல்வி, வீரம், நல்லொழுக்கம் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நல்லொழுக்கம் அப்படின்னு நீங்கள் போடணும். புரியுதா? தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை தான் விளைவாக தரும். துன்பத்தை விளைவாக தருவது எதுன்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, துன்பத்தை வந்து பகை, சினம், கடுஞ்சொல், தீயொழுக்கம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்றப்ப எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் தீயொழுக்கம்ன்றதை நீங்கள் நல்லா படிக்கணும் இந்த இடத்துல. இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படின்னா விதை. அதாவது இந்த இடும்பை துன்பம் இருக்குது பார்த்தீங்களா, பல டைம் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த பாடமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஓகேவா? இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படின்னா விதை. பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். இது ரெண்டுமே நல்லொழுக்கம்னா நன்மை கூட்டல் ஒழுக்கம் பிரியும், தீயொழுக்கம் அப்படின்னா தீமை கூட்டல் ஒழுக்கம் பிரியும். ரெண்டுலேயும் மை விகுதி வருது. ஸோ இது வந்து பண்பு தொகை. இன்னொரு வீடியோ பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் லைக் பண்ணிட்டே பாருங்கள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவை தீய வழுக்கியும் வாயார் சுழல். அதாவது நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் இருக்காரு பார்த்தீங்களா ஒருத்தவங்க, அவங்க வந்து தப்பு தவறி கூட அந்த வார்த்தையை வந்து அவங்க அதாவது தீய வார்த்தைகளை அவங்க வாயிலிருந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்றத வள்ளுவர் அந்த குறளை சொல்கிறாரு. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை, ஏதோ தீமை தரக்கூடிய சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. இதுவும் குரூப் 4ல் கேட்ட கேள்வி தான். ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. இலக்கணம் குறிப்பு சொலல் அப்படின்னா தொழிற்பெயர். காலமறுதல் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது போன வாரம் நம்ம டெஸ்ட்டில் வச்சாச்சு. ஸோ இது தேவையில்லை, 10ஆம் குறளை மட்டும் முடிச்சுக்கிறோம். உலகத்தோடொட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இது நியூ புக்லேயுமே இந்த குறள் இருக்குது, முக்கியமான குறள் கூட. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளோதான் கற்றிருந்தாலும், அதாவது உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாருல, அந்த உயர்ந்தவங்களோட நம்ம ஒத்து போய் வாழ்க்கை வாழணும். ஓகேவா? அந்த வாழ்க்கையை நம்ம கற்றுக்கலாட்டி, இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நம்ம குடும்பம் இப்போ 4 பேர் இருக்கோம்னா 4 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒத்து போய் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். அந்த கல்வி நம்ம அதாவது அப்படி வாழாமல் நம்ம நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் ஒத்து போகணும் இப்படி நம்ம நினச்சோம்னா சண்டை தான் வரும், குடும்பம் தான் பிரியும். ஸோ அதை தான் இங்கே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயர்ந்தவங்களோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவங்க எவ்வளோ நீங்கள் கற்றிருந்தாலும், நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட்டு பிஹெச்டி வரையும் படித்தாலுமே உயர்ந்தவங்களோடு பொருந்தி வாழும் கல்வியை கக்கலாட்டி நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அந்த படிப்பு அனைத்தும் வேஸ்ட்டு, அறிவில்லாதவங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குறளில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. உலகம் அப்படின்னா இந்த குறளில் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் கொடுத்துருப்பாருங்க. இதெல்லாம் டீம்ஸை கேட்பாங்க. உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல். ஸோ 10 குறள் வந்து முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீக் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த 10 குறள் போதும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிங்க. இது மூலம் இன்னும் 2 குறள் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு சொன்னேன். அதுவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேணுன்றதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.